What is your dream? ஒரு மனிதனின் முழு உடலில் சுமார் 15 டிரில்லியன் செல்கள் உள்ளன. இந்த அனைத்து செல்களில் அளவில் மிகவும் பெரிய செல் ஒன்றே. ஒரு பெண்ணின் உடம்பில் மட்டுமே உற்பத்தியாகக்கூடிய ஹியூமன் ஓவம் மனித அண்ட செல் தான் மனித உடலிலேயே மிகவும் பெரிய செல் ஆகும். இவற்றை தன் உடலில் உருவாக்குவதே பெண்மையின் தனிச்சிறப்பு. அண்ட செல்லின் டயாமீட்டர் விட்டம் 0.1 மில்லிமீட்டர். அளவில் பெரிதாக இருப்பதினால் இது மைக்ரோஸ்கோப் அவசியம் இல்லாமல் சாதாரணமாக கண்ணுக்கு புலப்படும் ஒரு அமைப்பாக இருக்கின்றது. பெண்ணின் ஓவேரியன் கார்டெக்ஸ் கருப்பையில் உள்ள புறணியில் ஓவலேஷன் சைக்கிள் அண்டம் விடுபடுதல் சுழற்சியின் போது மாதா மாதம் வளர்ச்சியை நோக்கி நகரும் சில பிரைமரி ஓசைட்ஸ் முதல்நிலை அண்ட செல்களில் இருந்து ஒரு அண்ட செல் முதிர்ந்து ஃபெல்லோப்பியன் நாளத்தை அடைகின்றது. சொமாட்டிக் ஆர் பாடி செல்ஸ் உடல் செல்களைப் போலவே ஆர்கனல்ஸ் உட்பொருட்களை கொண்டிருந்தாலும் ஓவம் அண்ட செல் பிரைமரி ஊசைட் முதல்நிலை அண்ட செல் நிலையில் இருந்து மெச்சூர் ஓவம் முதிர்ந்த அண்ட செல்லாக மாறும்போது சில ஸ்பெஷல் அண்ட் யூனிக் செல் ஆர்கனல்ஸ் சிறப்பு மற்றும் தனித்துவமிக்க செல் உட்பொருட்களை ஹார்மோன்களின் செயல்பாட்டினால் பெறுகின்றது. இதனை பற்றி நாம் இந்த வீடியோவில் விவாதிக்கலாம். ஆண் இன செல்லான விந்து செல்கள் போல நகர்வதற்கான உறுப்புகள் எதுவும் பெற்றிருக்கவில்லை பெண் இன செல்லான ஓவம் அண்டம். ஆகவே இதனை ஸ்டாட்டிக் அசைவற்றது அல்லது நான் மொட்டைல் அசையும் தன்மை அற்றது என்று கூறுகின்றோம். ஹியூமன் ஓவம் மனித அண்ட செல் ஏலெசித்தல் நான்கிளைடக் முட்டை வகையை சார்ந்தது. ஏலெசித்தல் என்னும் ஆங்கில வார்த்தை ஏலெகிதோஸ் என்னும் கிரேக்க மொழி சொல்லில் இருந்து பெயர் பெற்றது. ஏ என்றால் இல்லை என்பதையும் லெகிதோஸ் என்றால் யாக் மஞ்சள் கரு என்றும் பொருள். ஆக ஏலெசித்தல் எக் என்றால் சைட்டோபிளாசம் உயிரணு கணிகத்தில் மஞ்சள் கரு இல்லாத அல்லது மிக குறைந்த மஞ்சள் கரு கொண்ட முட்டையாகும். மனித அண்ட செல்லிலும் புறக்கணிக்கத்தக்க அளவில் மிக குறைந்த அளவிலேயே மஞ்சள் கரு இருக்கின்றது. கிளைடாய்க் என்னும் ஆங்கில வார்த்தை கிளைடோன் என்னும் கிரேக்க மொழி சொல்லில் இருந்து பெயர் பெற்றது. கிளைடோன் என்றால் டு லாக் அப், ஒன்றை காக்கும் பொருட்டு அதனை பூட்டி வைப்பது என்று பொருள். நான் என்பது அப்படி ஒரு அமைப்பு இல்லாததை குறிப்பது. அண்ட செல் பிற டெரஸ்ட்ரியல் வெர்டிபிரேட்ஸ் தரைவாழ் உயிரினங்களில் உள்ளது போன்ற ஹார்டன்டு ஷெல் தடினமான ஓடு இல்லாதது. பேர்ட்ஸ் பறவைகள் மற்றும் ரெப்டைல்ஸ் ஊர்ந்து செல்லும் உயிரினங்களின் முட்டையில் உள்ள இந்த ஹார்டன்ட் அவுட்டர் ஷெல் உறுதியான வெளிப்புற ஓடானது எக்ஸ்டர்னல் அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வெளிப்புற சாதகமற்ற சூழலை எதிர்த்து போராடி கரு வளர்வதற்கு துணை புரிகின்றது. மனித இனத்தில் ஜைகோட் கருவுற்ற முட்டை பெண்ணின் உடலுக்குள்ளாகவே வளர்ச்சி பெறுவதால் மனித அண்ட செல் ஓட்டை பெற்றிருக்கவில்லை. ஊப்ளாசம் என்று அழைக்கப்படக்கூடிய மனித அண்ட செல்லின் சைட்டோபிளாசம் உயிரணு கணிகம் நியூட்ரியன்ட் ரிசர்வ் பல ஊட்டச்சத்து நிறைந்த பகுதியாக இருக்கின்றது. இதனுள் புரோட்டீன் புரதம் பாலிசாக்கரைட்ஸ் சர்க்கரை சேர்மங்கள் மற்றும் லிபிட்ஸ் கொழுப்புச்சத்து போன்றவை ஸ்மால் கிரானியூல்ஸ் சிறு மணித்திரல்களாக இருக்கின்றன. இந்த ஊட்டச்சத்துக்கள் அண்ட செல் கருவுற்றால் ஜைகோட் கருவுற்ற அண்ட செல்லின் அடுத்த கட்ட வளர்ச்சியின் முதல் நிலையான கிளீவேஜ் பிளவிப்பெருகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிக்கின்றது. ஸ்பெரிக்கல் கோள வடிவ லார்ஜ் அளவில் பெரிய குரோமாட்டின் மரபணு கூறு கொண்ட நியூக்ளியஸ் உட்கரு இந்த ஊப்ளாசம் உயிரணு கணிகத்தினுள் இருக்கின்றது. இதனுள் வெல் டிஃபைன்ட் நியூக்ளியோலஸ் நன்கு வரையறுக்கப்பட்ட உட்கருமணி இருக்கின்றது. அப்பியரன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் தோற்றம் மற்றும் கட்டமைப்பில் அண்ட செல் ஒரு சாதாரண செல்லில் இருந்து வேறுபடுகிறது. அதனால் ஓவம் ஆர்கனல்ஸ் அண்ட செல் உட்பொருட்களுக்கு தனித்துவமான பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றது. இதனாலேயே சைட்டோபிளாசம் உயிரணு கணிகத்தை ஊப்ளாசம் என்றும் நியூக்ளியஸ் உட்கருவை ஜெர்மினல் வெசிக்கிள் என்றும் நியூக்ளியோலஸ் உட்கருமணி ஜெர்மினல் ஸ்பாட் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த சில மாற்று சொற்கள் அண்மை காலங்களில் பயன்பாட்டில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஊப்ளாசம் உயிரணு கணிகத்தை சுற்றி அமைந்துள்ள தின் செல் மெம்ப்ரேன் மெல்லிய செல் படலம் விட்டலைன் மெம்ப்ரேன் விட்டலைன் சவ்வு என்று அழைக்கப்படுகின்றது. ஒரு ஸ்பெர்ம் விந்து செல் இந்த சவ்வினை அடைந்த பின்பே ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதலின் முக்கிய நிகழ்வுகள் வேகமெடுக்கின்றன. விட்டலின் சவ்வினை சோனா பெலுசிடா அல்லது சோனா ஸ்ட்ரையட்டா என்று அழைக்கப்படும் திக் டிரான்ஸ்பேரண்ட் மெம்ப்ரேன் தடிமனான ஒளி ஊடுருவக்கூடிய படலம் சூழ்ந்து அமைந்துள்ளது. கிளைகோபுரோட்டீன் கிளைகோ புரதத்தால் ஆன இப்படலம் ஒரு உறை போன்று அண்ட செல்லை பாதுகாக்கின்றது. பிரைமரி ஃபாலிக்கிள் முதல் நிலை நுண்பை செல்களில் காணப்படாத இந்த படலம் செகண்டரி ஃபாலிக்கிள் இரண்டாம் நிலை நுண்பை செல்களில் உருவாகின்றது. ஒரு வீரியமுள்ள விந்து செல் அண்ட செல்லின் நியூக்ளியஸ் உட்கருவினை அடைந்தவுடன் சோனா பெலுசிடா தன் அமைப்பை மற்ற விந்து செல்கள் ஊடுருவ முடியாதபடி ஹார்டன் கடினமாக மாற்றி அமைத்துக் கொள்கிறது. இதன் மூலம் பல விந்து செல்கள் ஒரு கருவுணவை அடையும் பாலிஸ்பெர்மி பலவிந்தணு கருவேற்றம் நிகழாமல் இந்த சோனா பெலுசிடா படலம் பாதுகாக்கின்றது. பாலிஸ்பெர்மி அப்நார்மல் குரோமோசோமல் செட் மரபு திரிபிறழ்ச்சிக்கு வழிவகுக்கும். சோனா பெலுசிடாவிற்கும் விட்டலைன் சவ்விற்கும் இடையே இருக்கும் பகுதி பெரிவிட்டலைன் ஸ்பேஸ் விட்டலைன் புற இடைவெளி ஆகும். பாலிஸ்பெர்மியை தடுக்க ஓவம் அண்ட செல் வெளியிடும் கார்டிகல் கிரானியூல்ஸ் புறணி குறுமணிகள் பெரிவிட்டலைன் ஸ்பேஸ்
வெட்டலைன் புற இடைவெளியில் வெளியிடும் என்சைம்ஸ் நொதிகளினால் தான் ஜோனா பெலுசிடா ஹார்டன் கடினமான அடுக்காக மாறுபாடடைகின்றது. அண்ட செல்லின் எல்லா ஆர்கனல்ஸ் உட்பொருட்களுக்கும் அவுட்டர்மோஸ்ட் வெளியே உள்ள இறுதியான வெளிப்புற படலம் கொரோனா ரேடியேட்டா. 2 அல்லது 3 அடுக்கு ஃபாலிகுலர் செல்ஸ் நுண்பை செல்களால் ஆன இந்த படலம் ஓவம் கருவணுவை ஒரு கிரவுன் கிரீடம் போன்ற அமைப்பில் சூழ்கின்றன. இதனால் இது கொரோனா ரேடியேட்டா என்னும் பெயரை பெற்றது. கொரோனா ரேடியேட்டா கெமிக்கல் அட்ராக்டன்ஸ் ஃபார் ஸ்பெர்ம்ஸ் விந்து செல்களை ஈர்க்கும் ரசாயனங்களை வெளியிட்டு விந்து செல்களை ஓவம் அண்ட செல் நோக்கி ஈர்க்க உதவுகின்றது. அது மட்டுமின்றி ஓவம் அண்ட செல்லிற்கு தேவையான புரோட்டீன்ஸ் புரதத்தையும் வழங்குகின்றது கொரோனா ரேடியேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். You have to excel in the education.